நிறைவு செய்துவிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். புனித இரவுகளின் வாயிலாக நரக விடுதலை வழங்கும் நாயன் நம் யாவரையும் அந்த பட்டியலில் சேர்த்து புரிவானாக. உடல் ஆரோக்கியத்தையும் செல்வ வளத்தையும் அல்லாஹ் தஆலா குன்றாத குறையாத நம் யாவருக்கும் இந்த இரவின் பரக்கத்தினால் தந்தருள் புரிவானாக. நம்முடைய தேவைகள், நாட்டங்கள், கஷ்டங்கள், கவலைகள் இவை யாவற்றையும் புனித ரமலானினுடைய பரக்கத்தினால் அல்லாஹ் போக்கி நல்லதொரு நிலையை நம் யாவருக்கும் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, நல்லோர்களே, ஃபத்ஹுல் முஸீலி ரஹிமஹுல்லாஹ் அப்படின்னு ஒரு சிறந்த இறை நேசர் ஒருவர் இருந்தார். இறை நேசர் என்று சொன்னால் வலியுல்லாஹ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த இறை நேசர் ஒரு நாள் அழுது கொண்டே இருந்தார்களாம். அழுது கொண்டே இருந்திருக்கிறார்கள். அப்ப அந்த நேரத்தில் அங்கு அவர்களை பார்க்க ஒருவர் வந்தார். இவர்கள் அழுது கொண்டிருக்கும் பொழுது கண்களில் இருந்து சிவந்த நீர் வடிகிறது, அதாவது ரத்தம் கசிகிறது. ரத்த கண்ணீர் என்று சொல்வோம் அல்லவா, அது போன்று அவர் ரத்த கண்ணீர் வடித்த நிலையில் அந்த வலியுல்லாஹ் அங்கு அமர்ந்திருக்கிறார். அப்ப அவர்களை பார்க்க வந்த ஒருவர் ஆச்சரியத்தோடு கேட்டார், என்னாச்சு உங்களுக்கு, ஏன் அழுகிறீங்க, என்ன பிரச்சனை என்று கேட்கும் பொழுது அப்ப அந்த ஃபத்ஹ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், ரப்பின் கட்டளைகளை பரிபூர்ணமாக நான் செய்தேனா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. அல்லாஹ்வின் கட்டளைகள் எத்தனையோ நமக்கு முன்னால் இருக்கிறது, அவைகளையெல்லாம் நான் பரிபூர்ணமாக நிறைவேற்றி விட்டேனா என்று எனக்கு தெரியவில்லையே, நான் அதில் பிழை செய்திருக்கிறேனோ என்று நினைத்து அந்த அச்சத்தால் நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று அவர்கள் சொன்னார்களாம். இது இறைநேசர்களினுடைய ஒரு உயர்ந்த ஒரு நிலை. அவர்கள் எவ்வளவுதான் சுஜூதில் இருந்து அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டாலும் கூட அல்லாஹ்வினுடைய கட்டளையை நாம் புறந்தள்ளிவிட்டோமோ என்ற ஒரு விதமான பயத்தோடு அச்சத்தோடு அவர்கள் தமது காலத்தை கழித்திருக்கிறார்கள். அது இறைநேசர்களுக்கே உரிய ஒரு உயர்ந்த ஒரு நிலை. தான் மிகப்பெரிய ஆபிதாக மிக உயர்ந்த நிலையில் இருந்தாலும் கூட தன்னை சாதாரணமாக கருதுகிற ஒரு மனப்பாங்கு அந்த இறைநேசர்களுக்கு இருந்ததை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த ஃபத்ஹுல் முஸல்லி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இறந்துட்டாங்க. இறந்த பிறகு இவர்களை கனவில் அவர்களது நண்பர் காணுகிறார். இந்த ஃபத்ஹ் ரஹிமஹுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்க. அவர் தன்னுடைய நண்பரின் கனவில் வந்தார்கள். அவர் கனவில் இந்த இறைநேசரை காணுகிற அந்த நண்பர் கேட்கிறார், ஃபத்ஹ் அவர்களே, இறைநேசர் அவர்களே, அல்லாஹ் தஆலா உங்களோடு எப்படி நடந்து கொண்டான் அப்படின்னு கேட்கிறார். அப்போ அவங்க பதில் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் உங்களோடு எப்படி நடந்து கொண்டான் என்று கேட்ட கேள்விக்கு அல்லாஹ் என் பிழைகளை எல்லாம் மன்னித்து விட்டான் என்று சந்தோஷமாக பதில் சொன்னார்கள். அப்ப ரத்த கண்ணீர் சிந்தி சிந்தி அழுதீர்களே, இது குறித்து அல்லாஹ் உங்களிடத்தில் என்ன பேசினான்? அப்ப அவங்க சொன்னாங்க, ரப்பு என்னை அவனுக்கு அருகே அழைத்தான், ஃபத்ஹே இங்கே வா, நீ துனியாவில் வாழும் பொழுது இதற்காக ரத்த கண்ணீர் சிந்தினாய் என்று அல்லாஹ் என்னிடத்தில் கேட்டான். அப்ப நான் சொன்னேன், ரப்பே, நீ இட்ட கட்டளைகளை நான் முழுமையாக நிறைவேற்றினேனா இல்லையா என்ற அச்சத்தினால் என் கண்களெல்லாம் சிவந்து நான் கண்ணீர் வடித்து அழுது கொண்டிருப்பேன் என்று நான் சொன்னேன். அப்ப அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் என்னை பார்த்து சொன்னான், ஃபத்ஹே, நீ இவ்வாறு அழுவதை நான் விரும்பவில்லையே. நீ ரத்த கண்ணீர் வடித்து அழுகிறாய், ஆனால் நீ இப்படி அழ வேண்டும் என்று நான் விரும்பவில்லையே. ஏனென்றால் உங்களது 45 ஆண்டுகளுக்குரிய அந்த நன்மை தீமை எழுதுகிற அந்த பட்டியல், அந்த குறிப்புகளை மலக்குகள் என்னிடத்தில் கொண்டு வந்து காட்டிக்கொண்டே இருந்தனர். 45 ஆண்டுகளாக நான் அதை பார்த்து வருகிறேன். தினமும் என்னிடத்தில் சமர்ப்பித்தார்கள். ஆனால் எந்த நாளும் எந்த க்ஷணப்பொழுதும் நீங்கள் பாவம் செய்திருக்கிறீர்கள் என்று அதில் குறிப்பிடப்படவே இல்லை.
அந்த அளவுக்கு ஒரு தூய்மையான வாழ்வு வாழ்ந்திருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் என்னிடத்தில் சொன்னால் என்னை கபரில் நன்றாக வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த நண்பரின் கனவில் இந்த வலியுல்லா வந்திருக்கிறார்கள். அந்த கேள்விக்கான பதில் அப்படி சொன்னாங்க. கண்ணியத்திற்குரிய நல்லவர்களை நாம் விளக்க வருகிற விஷயம், இறை நேசர்களுக்கும் சராசரி நமக்கும் வித்தியாசம் இதுதான். அவுலியாக்கள் என்று சொல்லப்படுகிற இறைநேசர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? இதான் வித்தியாசம். அவர்கள் பாவமே செய்திருக்க மாட்டார்கள், குற்றமே செய்திருக்க மாட்டார்கள். இருந்தாலும் நான் குற்றம் செய்திருப்பேனோ என்று நினைத்து 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 அழுவார்களாம். ஒரு சிறிய பாவம் அவர்கள் செய்திட்டாலும் கூட, ஒரு சிறிய பிழை செய்திட்டாலும் கூட, அதாவது இறைநேசர்கள் மனமுரண்டாக அறிந்து நம்மை போன்ற குற்றம் செய்பவர்கள் அல்ல. அறியாமையினால் என்றாவது ஒரு பிழை செய்தாலும் கூட அவர்கள் அதை நினைத்து நினைத்து அழுவார்களாம். அஜ்மீர் ஹாஜா முஹிதுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு நாள் வுது செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிறிய சுன்னத்தை விட்டுட்டாங்க. வுது செய்ததுல சுன்னத்துகள் பல உண்டு. அதுல ஒண்ணு என்னன்னா, அடர்ந்த தாடி, பெரிய தாடி இருந்துச்சுன்னு சொன்னா அதை கையை விட்டு இப்படி கோதி தண்ணி வச்சு கழுவுறது சுன்னத்து. இப்படி கழுவுறது சுன்னத்து. இதை விட்டுட்டாங்க அவசரத்துல. நார்மலா வுது செஞ்சுட்டு போய் ஜமாத்துல போய் சேர்ந்துட்டாங்க. பிறகு அவர்கள் அதை நினைத்து 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 40 நாட்கள் வரைக்கும் அழுது கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்ப சாதாரண ஒரு விஷயமாக நம்முடைய கண்ணுக்கு தெரிகிற சுன்னத்துக்கள் இறை நேசர்களின் பார்வையில் அது இறைவனுடைய உத்தரவை நிராகரித்ததாக அவர்கள் விளங்கினர். சுன்னத்துக்கள் என்றெல்லாம் இறை நேசர்கள் பார்ப்பதில்லை. அவர்களை பொறுத்தவரைக்கும் அனைத்துமே ஃபர்து தான். இறைநேசர்கள்ட்ட சுன்னத்துலாம் எதுவும் இல்லை, எல்லாமே கடமைதான். அப்படித்தான் அவர்கள் பார்ப்பார்கள். அது பெருமானார் சொன்னது சுன்னத்து, அவங்க செஞ்சது சுன்னத்து, அல்லாஹ் சொன்னது ஃபர்து, நம்ம பிரிச்சு வச்சிருக்கிறோம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லாமே அல்லாஹ் சொன்னது. அல்லாஹ் சொல்லாம பெருமானார் செய்ய மாட்டாங்க. வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹய்யுஹா. என்னுடைய நாயகம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? என்னிடத்தில் இருந்து வகை அறிவிக்கப்படாத வரைக்கும் எதையுமே பேச மாட்டாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயல்முறைகளை நாம் சுன்னத் என்று சொன்னாலும் இறை நேசர்களின் பார்வையில் பெருமானாரின் சுன்னத்தும் கூட ஃபர்து தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இன்று நம்முடைய வாழ்க்கையில் சுன்னத்து தானே என்று எத்தனையோ சுன்னத்துக்களை புறந்தள்ளி கொண்டிருக்கிறோம். ஆனால் இறைநேச செல்வர்கள் அந்த விஷயத்தை கூட அவர்கள் அதீத கவனம் செலுத்தி அதை விட்டுவிட்டால் தாம் பெரிய பிழை செய்ததாக கருதுவார்கள். நல்லோர்களின் பண்பு அதுதான். நமக்கு இருக்கக்கூடிய நிலை என்ன அப்படின்னா, நாம உகது மலை போன்று பெரிய குற்றம் செய்து விடுவோம். ஆனால் அது ஒரு ஈயை போன்று நினைத்து நாம் சாதாரணமாக சென்று விடுவோம். ஆனா இறைநேசர்கள், நல்லோர்கள், நாதாக்கள் ஈயை போன்று ஒரு பிழை செய்தாலும் உகது மலையை போன்று குற்றம் செய்து விட்டேனே என்று கருதுவார்கள். அல்லது குற்றமே அவர்கள் செய்திருக்காவிட்டாலும் கூட அல்லாஹ் மறுமை நாளில் என்ன செய்வானோ தெரியவில்லையே என்று அவர்கள் அஞ்சிக் கொண்டே இருப்பார்கள் என்பதாக இங்கு குறிப்பிடப்படுகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, மனிதனாக பிறந்த எவருமே தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர் அல்ல. மனுஷனா பிறந்த யாருமே பிழைகளுக்கு, குற்றத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. அனைவருமே குற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலை உடையவர்கள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மானமுடைய மனிதன் குற்றம் செய்யக்கூடியவனே, பிழை செய்யக்கூடியவனே. அதில் சிறந்தவர்கள் யார் என்றால், சிறந்தோர் யார் என்றால், அந்த பிழையை நினைத்து வருந்தி நான் தவறு செய்து விட்டேன் என்று ஒத்துக்கொண்டு ரப்பிடத்தில் மன்னிப்பு தேடி தன்னுடைய வாழ்வை சரி செய்து கொள்பவர் தான் உங்களில் சிறந்தவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். குல்லு பனி ஆதம ஹத்தாஉன், ஆதமுடைய மக்களையாவே பிழையாளர்கள் தான், குற்றம் செய்யக்கூடியவர்கள். அந்த ஒரு அமைப்பு தான் இருக்குது துனியால. ஆனால் இதில் சிறந்தவர், குற்றம் செய்பவர்களிலேயே சிறந்தவர் யார் என்றால், நான் பிழை செய்து விட்டேனே என்று அதை ஒத்துக்கொண்டு, யா அல்லாஹ் இனிமேல் நான் செய்ய மாட்டேன் என்று அதிலிருந்து விடுபட்டு அதை நினைத்து வருந்தி கண்ணீர் சிந்தி ரப்பிடத்தில் இவர் தௌபா செய்து அதிலிருந்து மீளுகிறாரோ அவர்தான் அதில் குற்றம் செய்தவர்களில் சிறந்தவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்கள் சொல்லுவார்கள். வாழ்வில் பிழை செய்திட்டாலும் கூட அதை ஒத்துக்கொண்ட தருணங்கள் நம் வாழ்வை பொறுத்த வரைக்கும் மிக மிக குறைவு. நம்ம நிறைய, அதாவது கண்டுகாலம் நிறைய தப்பு செய்வோம். ஆனா நான் தப்பு செஞ்சுட்டேனே, தவறு செய்து விட்டேனே, அவருக்கு அநியாயம் செய்து விட்டேனே, அவரை ஏமாற்றி விட்டேனே என்று நினைத்து அதை ஒத்துக்கொண்டு அதிலிருந்து மீண்டது குறைவு. யாரையாவது நம்ம ஏமாத்திட்டோம்னு சொன்னா நம்ம தைரியமாக சொல்லியிருக்கிறோமா? மன வருத்தப்பட்டு அந்த நேரத்துல நான் தாங்க அந்த மாதிரி செஞ்சுட்டேன் அப்படின்னு என்றைக்காவது சொன்னது உண்டா? அல்லது நம்மை குற்றவாளி என்று பலர் சேர்ந்து சொன்னாலும் நம்முடைய கல்விக்கு தெரியும் நான் குற்றம் செய்து விட்டேன் என்று அதை அந்த இடத்தில் ஒத்துக்கொண்டு நாம் மனதார அதிலிருந்து விடுபட்டிருக்கிறோமா என்றாலும் அதுவும் கிடையாது. எவ்வளவுதான் குற்றம் செஞ்சாலும் சரி, பொய்யான காரணங்களை சொல்லி நான் செய்தது சரிதான் என்று வாதிடுகிற ஒரு மனோநிலை என்பது பரவலான மனிதர்களுக்கு இருக்கிறது. ஆனால் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, ஒரு சந்தர்ப்பத்திலே ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களினுடைய வாழ்க்கையில் இது போன்று ஏராளமான நிகழ்வுகள் உண்டு. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரமலானுடைய இரவு காலம், இதே போல ரமலானுடைய இரவு காலம் வீட்டுக்கு போனாங்க, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டார்கள். ரமலானுடைய இரவுல குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு புரியுதில்லை, சின்ன பிள்ளைங்களா இருக்காரு. அப்ப குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டாங்க. கவலை வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. ரமலானுடைய புனிதமான காலம் ஆயிற்று, இது போன்று நாம் செய்து விட்டோமே என்று கவலை சஞ்சலம் அவர்களை வாட்டி எடுக்கிறது. நேராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு வந்தாங்க. நாயகமே, நான் தவறு செய்து விட்டேன், நான் பிழை செய்து விட்டேன். என்ன பிழை செய்தாய் உமரே? இது புனிதமான ரமலான் காலம், ரமலானுடைய இரவில் இது போன்று நான் நடந்து கொண்டேன் யா ரசூலல்லாஹ், ரமலானுடைய இரவில் நடந்து கொண்டேன் நாயகமே என்று பெருமானாரிடத்தில் அவர்கள் சொல்லி, அல்லாஹு தஆலா என்னை எப்படி தண்டிப்பானோ என்ற பயம் என்னை போட்டு வாட்டி எடுக்கிறது. எனக்காக வேண்டி நீங்கள் ரப்பிடத்தில் மன்னிப்பு தேடுங்கள் நாயகமே என்று ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பல பேருக்கு முன்னால் வந்து சொன்னார். இது சஹாபாக்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களது இந்த தவறை ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு எந்த பரிகாரத்தையும் அல்லாஹ் எனக்கு சொல்லி தரவில்லை, அல்லாஹ் இது குறித்து எந்த ஒரு தீர்வும் வழங்கவில்லைன்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் எந்த ஒரு சட்டமும் இல்லை. இப்ப நீங்கள் பிழை செய்ததாக அந்த முறையிடுகிறீர்களே, இதற்கான ஒரு பரிகாரத்தை அல்லாஹ் இதுவரைக்கும் எனக்கு சொல்லி தரவில்லை அப்படின்னு சொன்ன அந்த மறுகணமே அல்லாஹ் ஒரு ஆயத்தை அருளினான். சூரத்துல் பக்ரால இருக்கு 187வது வசனம். அல்லாஹ் பேசினா, உஹில்ல லக்கும் லைலத்தஸ் ஸியாமி ரஃபது இலா நிசாஇக்கும் ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன. நோன்பு கால இரவுகளில், ரமலானினுடைய இரவுகளில் நீங்கள் மனைவியோடு குடும்பம் நடத்துவது உங்களில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. உஹில்ல லக்கும், உங்களுக்கு அந்த ஹலால், எந்த பிரச்சனையும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் உங்களுக்கு ஆடையாக இருக்கிறார்கள், நீங்கள் அவர்களுக்கு ஆடையாக இருக்கிறீர்கள். நோன்பு காலத்தினுடைய பகலில் தான் அது ஹராமே தவிர நோன்பு காலத்தினுடைய இரவுகளில் அது ஜாயிஸ் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காகவே அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கி அவர்களது கவலையை போக்கினான் என்றால், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்கே, நாமே எங்கே? அவர் பிழை செய்து விட்டேனே என்று வருத்தப்பட்டு பல பேருக்கும் மன்றத்தில் முறையிட்டு அதற்கான தீர்வை பெற்ற சஹாபி இவர்கள் மட்டுமல்ல, நிறைய சஹாபாக்களோடு. மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, மார்க்கத்தில் ஹராமான ஒரு பெரிய காரியத்தை செய்து பிறகு இறையச்சத்தோடு வந்து ரப்பேடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிட்டாங்க. கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்று தீர்ப்பு செய்தார்கள். அதே போன்று அவர் கல்லால் எறிந்து கொல்லப்பட்டார். யார் சம்மதிப்பாங்க? மாபெரும் தவறு செய்திருந்தாலும் கூட அந்த தவறு வெளியே தெரியக்கூடாது என்று மூடி மறைக்கக்கூடிய மனோநிலை தான் நம்மவர்களுக்கெல்லாம் உண்டு. நான் உட்பட எல்லோருக்கும் அப்படித்தான். ஆனா சஹாபா பெருமக்கள் அப்படி அல்ல.
பல பேருக்கு முன்னால வந்து சொல்லி அதற்கு உண்டான தீர்வை தேடுவாங்க. ஏன்னு சொன்னா இங்க சில பேர் தான், ஆனா துனியா ஆகிரத்துல பல கோடி மக்கள் இருப்பார்கள். அல்லாஹ் நம்மை அங்க வைத்து விசாரித்து தண்டனை கொடுக்கும் பொழுது எல்லோருக்கும் முன்னாலும் தலைமுடிய வேண்டிய நிலை ஏற்படும். அல்லாஹ்வினுடைய அருளை மறுமையில் பெற முடியாது, அல்லாஹ்வினுடைய நிகா கிடைக்காது, அல்லாஹ்வின் தரிசனம் எனக்கு கிடைக்காது. சொர்க்கம் என்பதெல்லாம் சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும், இறைநேசர்களை பொறுத்த வரைக்கும் 2வது 3வது இடம் தான். அவங்க பிரியமே என்னன்னா அல்லாஹ்வை பார்க்கணும், மறுமையில் அவ்வளவுதான். அல்லாஹ்வை பார்க்கணும், அவ்வளவுதான். அல்லாஹ்வின் திருவதன தரிசனம் கிடைக்க வேண்டும், அவருடைய ரஸாமந்தி, அவருடைய திருப்பொருத்தம் வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் அமல் செய்யக்கூடியவர்கள் தான் சஹாபாக்கள், நல்லோர்கள், இறைநேசர்கள் எல்லாம். சொர்க்கத்துக்காக வணங்குபவர்கள் அல்ல, உலக பரக்கத்துக்காக வணங்குபவர்கள் அல்ல. அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். வலிமார்கள் சாதாரணமாக தான் இருப்பாங்க, ஆனா அல்லாஹ்வுடைய அச்சம் அவருடைய கல்வியில் நிரம்பி இருக்குமா. துனியாவில் உள்ள எதை கண்டு அவங்க பயப்பட மாட்டாங்க, துனியாவில் யாரை கண்டும் பயப்பட மாட்டார்கள், எதற்கும் கவலைப்பட மாட்டார்கள். அவர்களது கவலையும் சஞ்சலமும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் எனக்கு மறுமையில் கிடைக்க வேண்டுமே என்ற எண்ணத்திலேயே உழந்து கொண்டிருப்பார்கள். நாம வெளிப்புறத்துல பார்த்தா வைத்தியகாரமா இருப்பாங்க, ஏதாவது புலம்பிக்கிட்டே இருப்பாங்க, அது என்ன திக்ரு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவர்களை கூட கவனிக்க மாட்டார்கள், நான் குளிச்சனா இல்லையா, நான் ட்ரெஸ்ஸை மாத்திரனா இல்லையா. அவங்க சிந்தனை எல்லாமே எங்க இருக்குன்னு சொன்னா அல்லாஹ்வை நாம் போய் அடையணும், அல்லாஹ்வினுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு விதமான மஜ்தூப் நிலையில் இருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட இறைநேசர்களும் உண்டு. நான் சொல்ல வருவது எல்லாம் அல்லாஹ் தஆலா அவருடைய அருளை நம்மவர்களுக்கு வாரி வழங்குவானாக. புனித ரமலானினுடைய பரக்கத்தினால் நமது பிழைகளை எல்லாம் மன்னித்து நம்மை உத்தமர்கள் இந்த பட்டியலில் அல்லாஹ் சேர்த்தருள் புரிவானாக. வாஹர் தஅவானா